இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டு இருக்கின்றன, அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இறை வார்த்தையோடு ஒவ்வொரு நாளையும் துவங்குவது ஒரு பெரிய பாக்கியம் நண்பர்களே. அது உங்கள் அனைவருக்கும் வாய்க்க வேண்டுமாய் விரும்புகின்றேன். ஒரு மனிதனின் தலையில் சராசரியாக 1.5 லட்சம் முடி இருக்குமாம். சரி சகோதரி, ஏன் இதை இன்று கூறுகின்றீர்கள் என்று கேட்கிறீர்களா? இன்றைய வசனம் கூறுகிறது, உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்கின்றது என்பது வரைக்கும் இயேசு அறிந்திருக்கிறாராம். கேளுங்களேன், உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டு இருக்கின்றன, அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். கேட்டீர்களா? நம் தலையில் எத்தனை முடி இருக்கின்றது என்பதை நாமே அதை பற்றி கவலைப்படுவதில்லை. தலைவாரி விட்டு சீப்பிலிருந்து முடியை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு வேலைக்கு சென்று விடுவோம், அவ்வளவுதான். ஆனால் இயேசுவோ நம்மீது கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாட்டை பாருங்களேன். அப்பப்பா, உங்களுக்கு யார் மீது அதிக அன்பு, அதிக காதல் இருக்கின்றதோ அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்து வைத்திருப்பீர்கள். அவர்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, கவலை, சந்தோஷம் வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் வெறுப்பது என்ன, உணவு பழக்க வழக்கம் என்ன, உடல் நலம் எப்படி இருக்கின்றது, அவர்கள் பேசும் முறை என்ன, அவர்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும், எப்படி நடந்து கொள்வார்கள், அனைத்தும் சகலமும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போது கூட அவர்கள் தலையில் எத்தனை முடி இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஆனால் இயேசு உங்களை பற்றி அதை கூட அறிந்து வைத்திருக்கிறார் என்றால் என்னே அவரது அன்பு. சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இயேசு என்றால், உன் தலை முடியே அறிந்து வைத்திருக்கின்றேன் நான் என்றால், எனக்கு உன் சந்தோஷம், உன் பயம், ஆசை, தேவை, உன் உடல் வலி, உழைப்பு, போராட்டம், பிரச்சனை, இதெல்லாம் மட்டும் தெரியாமல் இருக்குமா? என் நண்பனே, என் தோழியே, என் பிள்ளையே, என் மகளே என்று உங்களை பார்த்து கேட்கின்றார். நிச்சயம் எனக்கு தெரியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். சிட்டுக்குருவிகளை கூட நான் மறந்து விடுவதில்லை. அவர்களுக்கும் உணவு அளிக்கின்றேன். அவற்றை விட நீ மேலானவன். உன்னை விட்டு விடுவேனா? சொல் என்று உங்களிடம் கேட்கிறார் இயேசு. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லை கூட தேவன் உடுத்துகிறாராம் என்றால் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் நண்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் விசுவாசத்தை கைவிட்டு விடாமல் ஜெபிப்பது, துதிப்பது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகின்றாராம். புரிந்ததா? மகிழ்ச்சியாயிருங்கள், எல்லாம் நன்மையாய் அமையும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களின் சின்ன சின்ன அசைவுகளையும் ஆசைகளையும் அறிந்து வைத்திருக்கிறீரே, நன்றி இயேசுவே. உமது ஆலோசனைக்காக, வழி நடத்துதலுக்காக நாங்கள் காத்திருந்து ஜெபித்து ஒவ்வொரு அடியையும் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்க விவேகத்தை, பொறுமையை, விசுவாசத்தை தாரும். உமது நேசம் அளவில்லாதது ஆண்டவரே, அதை எண்ணி எங்கள் மனம் துதிக்கின்றது. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.